Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவி. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். And my God will supply every need of yours according to his riches in glory in Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவாராக. இந்த பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலைவேளையிலே கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை தரப்போகிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒன்று குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. உங்கள் குறைவுகளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். ரோமர் 8:32 வாசித்து பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பாரா என்ன என்று நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படி பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர் உங்களுக்காக மற்ற எல்லாவற்றையும் தரமாட்டாரா என்று இந்த காலை வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்துகிற அந்த உற்சாகத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, பல குறைவுகள் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், எப்பொழுது சந்திக்கப்படும், நான் என்ன செய்வேன், என்னுடைய வருமானத்தை வைத்து எந்தெந்த காரியத்தை நான் சந்திக்க முடியும் என்று பல விதத்தில் குழப்பத்தோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்ற ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரண நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான தேவைகள் வரலாம். ஏராளமான தேவைகள் மத்தியில் நாம் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். பல குறைவுகள் மத்தியிலே நாம் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று உங்களுடைய விசுவாசத்தை
தட்டி எழுப்பும்படி விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய குறைவுகள் நிறைவாவதற்குரிய வழிமுறைகளை பரிசுத்த வேதம் பல வழிமுறைகளை சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். கேட்கும் பொழுது குறைவுகள் மாறும், தேடும் பொழுது குறைவுகள் மாறும், பயப்படும் பொழுது குறைவுகள் மாறும். பரிசுத்த வேதம் அப்படிதான் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் கேட்டு அவரை தேடி அவர் சமூகத்திற்குரிய பயபக்தியோடு இருப்பீர்களானால் உங்கள் குறைவுகளை எல்லாம் நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நம்பர் 1, கேட்கும் பொழுது குறைவுகள் மாறும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. You desire and do not have. You do not have because you do not ask. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை, உங்களுக்கு வாய்க்கிறதில்லை என்று யாக்கோபு நிருபக்காரன் இந்த இடத்துல சொல்வதை பார்க்க முடிகிறது. மத்தேயு 7:7 வாசித்து பாருங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. Ask, it will be given to you என்று ஆணித்தரமாக பரிசுத்த வேதம் சொல்கிறது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, பல தேவைகள் மத்தியில் நீங்கள் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிற, கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோபு 1:5 அப்படிதான் சொல்கிறது. தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. யோவான் 14:14 அப்படிதான் சொல்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மத்தேயு 7:8 கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கிற அற்புதமான உறுதிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், சாலமோனினுடைய கனவிலே சொப்பனத்திலே கர்த்தர் தோன்றி உனக்கு வேண்டியதை கேள் என்று சொன்ன பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களை ஆளும்படியாக எனக்கு அதிகாரம் கொடுத்தீர், ஆனால் நானோ இளைஞன், போக்குவரத்து அறியாத இளைஞன், நான் ஞானத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே, ஞானத்திலே 0வாக இருக்கிறேனே, எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்ட பொழுது வேதம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? அவன் கேட்டதையும் தேவன் தந்திரளினார், கேளாததையும் தேவன் தந்திரளினார். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? 1 ராஜாக்கள் 3:10 சொல்கிறது, அவனுடைய விண்ணப்பம் தேவனுக்கு உகர்ந்ததா இருந்ததாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால் நீங்கள் கேட்டதை மட்டுமல்ல கேளாததையும் தர நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 3:20 வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. நம்பர் 2, தேடும் பொழுது உங்கள் குறைவுகள் மாறும். சங்கீதம் 34:10 வாசித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எபிரேயர் 11:6 அதை தான் சொல்கிறது. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஒருவேளை ஜெபத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளவோ நான் கர்த்தரை தேடுகிறேன், உண்மையாய் தேடுகிறேன், ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் என்னுடைய மகளுடைய திருமணம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களே? ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்கள். சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேடுங்கள். லூக்கா 18:1 அப்படிதான் சொல்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே நீங்கள் கர்த்தரை தேடி பார்ப்பீர்களானால் தேடுகிற எவனும் அவரை கண்டடைகிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, ஆமென். யோபு 42:10 ஜெபத்தின் மூலமாக யோபு தன் சிநேகிதருடைய கட்டுகள் தடைகள் விலகும்படி கர்த்தரை தேடின பொழுது பாருங்கள், யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். எத்தனை அற்புதம்! மத்தேயு 6:33 அதை தான் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek first the kingdom of God and his righteousness,
and all these things will be added unto you என்று வேதம் சொல்கிறது. முதலாவது தேவனை தேடுவீர்களானால் கர்த்தருடைய சமூகத்தை கண்டுகொள்வீர்கள். நிச்சயமாகவே தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது பாருங்கள், தேவ சமூகத்திலே பயப்படும் பொழுது குறைவுகள் மாறும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 34:9 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. 115ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை, அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு குறைவுகளை எல்லாம் மாற்றுவார். யோபு 1ஆம் அதிகாரம் 9-10 அப்படிதான் சொல்கிறது. யோபு விருதாவாகவா உமக்கு பயந்திருக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் சம்பத்தை நீர் பெருக பண்ணியிருக்கிறீர், ஆகவேதான் அவன் உமக்கு பயந்திருக்கிறான் என்று பொல்லாத பிசாசு கொடுக்கிற சாட்சியை பார்த்தீர்களா? ஆமேன். நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால் பயப்படுகிற எவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய குறைவுகளை நீக்குவதற்கு அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். உபாகமம் 14:22 கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலின் விளையும் எல்லா பலனில் தசமபாகத்தை பிரித்து கர்த்தருக்கு கொடுப்பது என்பது தேவனுக்கு பயப்படுவதை காட்டுகிறது. ஏழைக்கு இறங்குவது என்பது கர்த்தருக்கு பயப்படுவதை காட்டுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். பாருங்கள், அவன் கொடுத்ததை தேவன் திருப்பி கொடுப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எத்தனை ஆசீர்வாதம்! அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய குறைவுகள் மாற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. தேவனை நோக்கி கேட்கும் பொழுது குறைவுகள் மாறும், தேவனை தேடும் பொழுது குறைவுகள் மாறும், தேவனுக்கு பயப்படும் பொழுது உங்கள் குறைவுகள் மாறும். நீங்கள் எல்லா சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய அற்புதமான கிருபையில் நீங்கள் பெருகுவீர்களாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில பல குறைவுகள் மத்தியில், தேவைகள் மத்தியில், பிள்ளைகளுக்கு பள்ளிகள் துவங்கிவிட்டன, ஃபீஸ் கட்டுவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், எந்த பிள்ளைக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன் தெரியவில்லை என்று தத்தளிக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டல்லவா? உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றுங்கப்பா. அற்புதமான ஆச்சரியமான வாசலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரத்திலே உமது அடியான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-811-7257 மற்றும் 93-8111-7257.